ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நாம் அழுது கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் அழுகிறவர்களாக, முறையிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில வேளைகளை பார்த்திங்கன்னா அழுது கண்களை சுற்றிலும் கருப்பாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரெல்லாம் ஒரு மனுஷன் துடைக்க வேண்டாம், நான் துடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உன் நிந்தையையும் ஆண்டவர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதை முற்றிலுமாய் நான் நீக்கி போடுவேன். நீக்கி போடுவது மாத்திரமல்ல, இதை நானே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த நாளில் நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? அழுது என் முகலாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்போ என் பிரச்சனை முடியும்னு சொல்லி பார்க்குறீங்களா? எப்போ என் நிந்தை மாறும்னு சொல்லி நினைக்கிங்களா? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக. என் அன்பு மகளே, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? நான் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றப் போகிறேன். இந்த நாளிலும் உன் நிந்தையை, அவமானப்படுத்தப்பட்ட இடங்களிலெல்லாம் நான் புரட்டி போட போகிறேன். அது முற்றிலுமாய் இல்லாதபடிக்கு நான் மாற்றி போட போகிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ அழாதே என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அழாதுன்னு சொல்லக்கூட ஒருவர் இல்லைன்னு சொல்லி நினைக்கிங்களா? நான் அழுதாலும் தொழுதாலும் இந்த நாளில் நானே தான் என் கையை ஊனி எந்திரிக்கணும்னு நினைக்கிங்களா? இல்லவே இல்லைங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறாரு. உங்கள் நிந்தையை, பிள்ளைகள் நிமித்தம் வந்த நிந்தையை புரட்டி போட அவர் உங்களை அருகில் கடந்து வந்திருக்கிறாரு. இந்த நாட்டில் அவர் சொல்கிறாரு, நான் உன் கண்ணீரை துடைப்பேன். துடைக்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் நிமித்தம், உன் கணவன் நிமித்தம், உன் மனைவி நிமித்தம் வந்த நிந்தைகள் அனைத்தையும் நான் முற்றிலுமாய் மாற்றி போட்டு இந்த நாளிலே ஜெயத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க, அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனத்தின் நிந்தையை நீர் மாற்றிப்பட போகிறீங்க. எல்லா முகங்களில் இருந்தும் ஆண்டவரை வடிகிற கண்ணீரை நீங்கள் துடைக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து காத்திருக்கிறார்களோ அந்த கண்ணீர் வடித்த காரியத்தில் நீர் ஜெயத்தை கொடுக்க போகிறீங்க. நிந்திக்கப்பட்ட இடத்துல நிந்தையை நீர் மாற்றிப்பட போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசப்பா. இந்த நாளில் அப்பா எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொன்ன வார்த்தையின்படி என்னென்ன காரியங்கள் நினைத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் எழும்பி காரியத்தை நடத்தி ஆண்டவரே ஜெயத்தை நீர் கொடுக்கப்படுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.